ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து அவங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு சீர் கொண்டு வராங்க. இங்கே நம்ம சிந்துவோட சீரை யாருமே ஏற்றுக்கவே இல்லை. அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே நம்ம சிந்துவோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணே, இந்த சிந்து மட்டும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கவே மாட்டேன், இங்கேருந்து நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சிந்துவோட அப்பா அம்மா சிந்துவை அவமானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு, நீ எனக்கு பொண்ணே கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு. நீ யாரோன்றப்போ நீ எதுக்காக எங்களோட 60ஆம் கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்துவை ரொம்பவே அவமானப்படுத்தவும் சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, உங்களோட கல்யாண நாளில் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் உடனே இங்கே மகா இருந்துட்டு, என்னடி இத்தனை பேரும் இவ்வளோ சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் கூட கேட்காம நீ பாட்டுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த சீர் எல்லாத்தையுமே கீழே தட்டி விட்டுட்டு நம்ம சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்து விட்டுடுறாங்க. சிந்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம சிவாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சிவாவுக்கு சிந்து மேலே லவ், அன்பு, பாசம்னு இது எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி நம்ம அன்னபூர்ணி பேச்சை மீறி ஒரு விஷயம் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவா நினைக்கிறாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் இங்கே நம்ம சிவா வந்து இருக்கார். இப்போது இங்கே பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணி வந்து, அத்தை, சிந்து வந்து இங்கே கலாட்டா பண்ணது எதுவுமே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை நம்ம சீரும் சிறப்பமாக செஞ்சு முடிக்கணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதுக்கான வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபங்க்ஷனுமே சிறப்பாக முடியுது. அதே சமயம் நம்ம சிவா சிந்துவுக்காக அவங்க அப்பா அம்மாவுக்கு நடந்த 60ஆம் கல்யாணத்தை அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம சிவா வந்து வீடியோவாக எடுத்துக்கிறாரு. நம்ம சிந்துவோட நினப்பாக தான் இருக்குது சிவாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும். சரி, நம்ம சிந்துவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம சிந்து ரூமில் போயிட்டு மூலையில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. லைட் கூட இல்லை, என்னால் லைட் கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மகா சொல்லியிருப்பாங்க. ஸோ லைட் கூட அங்கே இல்லை, ஒரு மெழுகுவத்தியோ இல்லை விளக்கோ தான் வச்சு அங்கே அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ மூலையில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தில் நம்மளால் கலந்துக்க முடியலையே அப்படின்ற ஒரு வழி நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஏன் இப்படி எல்லாருமே நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க? தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கினது மிகப்பெரிய தப்பா? சின்னதாக ஒரு பொய் தான் சொன்னேன், இதுக்காக எல்லாருமே அவமானப்பட்டாங்க தான். ஆனால் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஏன் எல்லாருமே இப்படி இவ்வளோ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க? நம்ம மேலே ஏன் இவ்வளோ வெறுப்பாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம சிவா வராங்க. சிவாவை பார்த்ததுமே சிந்து இருந்துட்டு, வேண்டாம் டாக்டரே, நீங்கள் இங்கே வரவே வராதீங்க, அதுக்கப்புறம் இதுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும், நீங்கள் உங்கள் பெரியம்மா பிச்சை மீறி வேறு எதுவுமே பண்ணவே மாட்டீங்க, அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பேசாதீங்க டாக்டரே, தயவு செஞ்சு வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, உனக்கு என் மேலே கோபம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உன் அப்பா அம்மாவுக்கு நீ சீர் கொண்டு வந்த, அதை யாருமே ஏற்றுக்காமல் உன்னை எல்லாருமே வெளியே அடித்து துரத்திட்டாங்க. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நீ உன் அப்பா அம்மாவோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு நினச்ச, ஸோ அது முடியல. ஆனால் அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே நான் இங்கே வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ இதை பாரு சிந்து அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம சிந்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. டாக்டரே, உன் நெசமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் காட்டுறாங்க. இப்போது அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்றத எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. என்ன ஒன்று, அங்கே இருந்து நம்மளால் அவங்களுக்கு சீர் கொடுக்க முடியலையே, அவங்க கூட இருக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம சிவா இவ்வளோ தூரம் இறங்கி சிந்து சந்தோஷப்படணுன்றதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்து சிந்துக்கிட்ட காட்டினது நம்ம சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம சிந்து வந்துட்டு சிவா கிட்ட, டாக்டரே, ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சிவாவுமே, என்ன சிந்து, எதுக்காக நீ நன்றியெல்லாம் சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டாக்டரே, இந்த வீட்டில் உள்ள யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது, நீ என் கூட பேசணும், என் கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணுன்ற நினப்பு உன்னுடைய மனசுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அப்படி இருந்தும்
அன்னபூர்ணி பெரியம்மா பேச்சை மீறி உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் நான் சந்தோஷப்படணுன்ற ஒரே காரணத்துக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டினீங்கல்ல, அதுக்காக தான் நன்றி சொல்கிறேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம சிந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் சிந்து? அதான் உன் அப்பா அம்மாவுக்கு நடந்த 60ஆம் கல்யாணத்தை நீ பார்த்த இல்லை, நீ ஏன் இப்போ அழுதுகிட்டு இருக்க? வீடியோவில் பார்த்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இருந்தாலும் அதாவது ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியலன்னு உனக்கு வருத்தம் இருக்குதான், இருந்தாலும் எதுக்காக இப்படி நீ கஷ்டப்படணும்? வேண்டாம் சிந்து, எதையும் நினச்சி நீ கவலைப்படாத, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும், அதை நான் நம்புவோம். அதே சமயம் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட கையை பிடிச்சி சொல்கிறாங்க. சிந்து அழுதுகிட்டேங்க நம்ம சிவாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே நீ இப்படி யாருக்கும் தெரியாமல் வந்து எனக்கு ஆறுதலாக பேசுகிறது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது, இருந்தாலும் இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அன்னபூர்ணி பெரியம்மாவோட மனசுமே கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் அடிக்கடிக்கு என்னை பார்க்க வராதிக்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் எல்லாருமே கோவிலுக்கு அதாவது கோவிலேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சிவாவை தான் பார்க்குறாங்க. மகா, சிவா எங்க? அப்போவே அவன் கிளம்பி வந்துட்டானேக்கா அப்படின்னு சொல்லவும், சரி அவனை கூட்டிகிட்டு வா மகா மகா அப்படின்னு சொல்லவும், மகாவுக்கு அப்படி கால், அதாவது நடந்து போகிறப்போ சோஃபாவில் இடிச்சுக்கிட்டு கால் வந்து நிறைய வலி ஆரம்பிச்சிருது. அக்கா என்னால் நடக்கவே முடியலக்கா. சரி சரி நீ உட்காரு வா, நீ பார்த்து போக மாட்டியா, நான் போய் நானே சிவாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து இப்போது அவங்க மேலே ரூமில் எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. ஒருவேளை இந்த சிந்து ரூமுக்கு இது தெரியாமல் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் சிந்துவும் சிவாவும் ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசாமல் போயிட்டு ஹாலில் சோஃபா மேலே உட்காடுறாங்க. உடனே நம்ம மகா இருந்துட்டு, என்னக்கா சிவாவை கூட்டிகிட்டு வரேன்னு போனீங்க, சிவா வீட்டுக்கு வரலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம அன்னபூர்ணி சைலண்ட்டாகவே இருக்காங்க. அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா அவங்க முகமே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா நம்மக்கிட்டலாம் பொய்யா நடிக்கிறான், முக்கியமாக என் மேலே மரியாதை இருக்கிற மாதிரி நடிக்கிறான், நான் சொல்கிற பேச்சை சிவா கேட்குறான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தேன், ஆனால் என் பேச்சை மீறி இப்போது சிந்துவோட ரூமில் அவங்க 2 பேரும் அவ்வளோ நெருக்கமாக கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிவாவோட மனசில் ஒன்று இருக்குது, சிவாவோட மனசில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன், என்னுடைய வார்த்தையை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வெளியில் சிவா பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது என் மேலே சிவாவுக்கு சுத்தமாக பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அக்கா நீங்கள் அழுகாதீங்கக்கா, இப்போவே நான் 2ல் 1 பார்த்துட்றேன், சிவா நம்ம பேச்சு கேட்குற பையன்தாங்க்கா, நீங்கள் அதை நினச்சாலாம் கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்து தான் ஏதோ ஒன்று பேசி சிவாவோட மனசவே மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா வந்து சொல்கிறாங்க. உடனே மகா சிந்துவோட ரூமுக்கு போயிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கேட்கவும், உடனே பயத்தில் சிந்து அப்படியே அதிரி போகிறாங்க. இங்கே நம்ம சிவாவுக்கு ரொம்பவே பதட்டமாகிடுது. உடனே இங்கே மகா இருந்துட்டு, சிவா என்னையா இதெல்லாம், இது என்னையா அசிங்கம், சி இப்படி நீ நடந்துக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா வந்து பயங்கர கோவமாக நம்ம சிவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. சிவாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்துமா சிவா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்யா, இவ தான் ஏதோ ஒன்று பேசி உன்னை மயக்கி வச்சிருக்காயா, நீ இப்படி இவ கூட க்ளோஸாக நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அன்னபூர்ணி அக்கா அழுதுகிட்டு இருக்காங்க, இப்படி எனக்கு அதாவது என்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கயா, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா சிவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க நம்ம சிவாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே சிந்து இருந்துட்டு, அப்போவே சொன்னேன்ல டாக்டரே, நீங்கள் என் கூட பேச வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே மனக்கசப்பாகும், அவங்க எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் நீ இதாக கேட்கல டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எங்கள் மகாவுக்கு கோவம் வந்து உடனே வந்து சிந்துவை பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. என்னடி என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கியா, எதுக்காக இப்படி நடிக்கிற, சிவாவோட மனசை மாற்றி நீ தானே அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும்டி, சிவா நல்லவன் தான், அவன் மனசில் நீ கண்டிப்பாக இல்லவே இல்லை, அப்படி இருக்கிறப்போ அவன் எப்படி உன் ரூமுக்கு வருவான், நீ தான் அவனை எதேதோ பேசி நீ செத்து போயிருன்னு கூட சொல்லியிருப்ப, அதனால தான் பயந்துக்கிட்டு சிவா இந்த ரூமுக்கு வந்திருப்பான், இல்லைனா இந்த ரூம் பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அதே சமயம் ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன
அப்படின்னா என் பையன் தான் உனக்கு கிடைச்சானா? ஏன் ரோட்டில் எத்தனையோ ஆம்பளைங்க நடந்துக்கிட்டு திரியிறாங்க, அவன் பின்னாடி போக வேண்டியது தானே அப்படின்னாலாம் இங்கே சிந்துவை ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாங்க. அவங்க நடத்தியெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுவோம். இதை நம்ம சிந்துவால் ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக அழுகுறாங்க. ப்ளீஸ் அத்தை போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாதீங்க, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஊசி மாதிரி குத்துது அப்படின்னு சொல்லிட்டு. குத்துதாடி, குத்துது குடையுதுன்னா இப்போ எதுக்காக இந்த வீட்டில் இருக்க? வெளியே போக வேண்டியது தானே? எங்களையும் நிம்மதியாக இருக்க விடாமல் நீயும் நிம்மதி இல்லாமல் எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை? இப்படி அசிங்கப்பட்டு வாழ்கிறத விட நீ ஒரே நாளில் செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மகா பயங்கர அதாவது கோவமாக பேசுகிறாங்க. கோவத்தில் என்ன வார்த்தை விடுறோன்னு கூட தெரியாமல் எங்கள் மகா பயங்கர கோவமாக பேசவும் ஸோ நம்ம சிந்து ரொம்பவே அழுகுறாங்க. சிவாவுக்கு கோவம் வந்துடுது. போதும் நிறுத்துங்கம்மா, எதுக்காக இப்படி சிந்துவை இவ்வளோ தரக்குறைவாக பேசுறீங்க? யாராக வேணாலும் இருக்கட்டும், ஏன் சிந்து தப்பே பண்ணியிருக்கட்டும், தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் இப்படி தான் திட்டுவீங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன சிவா, இவளுக்காகலாம் நீ பறிஞ்சு கட்டிக்கிட்டாலாம் பேசாத சிவா. இங்கே பாரு, இவ உன்னை எப்படியாவது மாற்றி உன் கூடவே ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுமொத்த சொத்தையுமே அவள் பேரில் எழுதிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடி போய், அதாவது நம்மளை எல்லாருமே இந்த வீட்டை விட்டு ஓட விட்டுருவா. இங்கே பாரியா, இவக்கிட்ட உஷாராகவே இருயா. இங்கே பாரு, அன்னபூர்ணி பெரியம்மா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் அன்னபூரணி பயங்கர அப்செட்டாக அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் அன்னபூரணி எதுக்காக அழுகணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சிவாவோட மனசுலையுமே சிந்து தான் இருக்காங்க. ஸோ நம்ம சிந்துவோட மனசுலையுமே சிவா தான் இருக்காங்க. சிவா வேணுன்றதுக்காக நம்ம சிந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அன்னபூரணி ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே தெரியல. அவங்களோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே. அப்போது சிந்துவோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா? சரி, சிந்துவோட வாழ்க்கையை கூட விட்டுறலாம், சிவாவோட மனசில் என்ன இருக்குன்னாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாவது அவங்க சிவாவுக்கு ஒரு நல்லதை நடத்தி வைக்கலாம்ல. ஏன் அன்னபூரணி இப்போது மகா மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்கன்னே தெரியல. முன்னாடியெல்லாம் அன்னபூரணி வந்து அதாவது எல்லாருக்குமே நல்லது மட்டும் தான் செய்வாங்க, இப்போவும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிந்து விஷயத்தில் கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி காலில் விழுந்து பெரியம்மா என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா, ஏதோ சிந்து கஷ்டத்தில் இருக்காளேன்னு சொல்லிட்டு போதும்யா, நீ என்கிட்ட பேசவே பேசாதையா. ஐயோ பெரியம்மா, தயவு செஞ்சு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க பெரியம்மா. சிந்து அவங்களோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா. அது மட்டும் இல்லாமல் அவளை எல்லாருமே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்க. அதனால் அவள் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருந்தா. அதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு போனேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லவும் இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, அப்போது நான் என்ன உனக்கு கெடுதல் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லையா? அவள் உன் கூட இருந்தால் உன் வாழ்க்கையே நல்லா இருக்காது, உன்னுடைய வாழ்க்கை எங்கே கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் நான் அவளை உன்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன். அவள் எம்புட்டு பெரிய பொய்யை சொல்லியிருக்கா, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காயா. அவள் உனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லையா அவளுக்கு. அவள் எப்போவும் அந்த தகுதியை இழந்துட்டா. நம்ம தான் அவள் நல்லவன் சொல்லிட்டு இத்தனை நாளாக அவளை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னுடைய நம்பிக்கையை அவள் உடைச்சிட்டாயா. அவள் நம்பிக்கை துரோகி. எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகியை மன்னிக்கவே முடியாதியா. இங்கே பாரியா, நம்ம எல்லாத்துலேயும் உஷாராக இருக்கிறது நமக்கு தான் கரெக்டாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதாயா? அவள் அசந்தா கல்லை தலையில் தூக்கி போட்டுட்டு கூட நம்மளை கொன்று போட்டுருவாயா. அந்தளவுக்கு கொடூரக்காரி அவள், மோசமானவ, நம்பிக்கை துரோகி. அது மட்டும் இல்லாமல் கூடவே இருந்து நமக்கு குழியை பறிச்சவையா அவளை எப்படியா நம்ப முடியும்? எனக்கு உன்னை நினச்சாதான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவள் என்னென்னமோ பேசி உன் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாயா அப்படின்னு சொல்லவும், ஐயோ பெரியம்மா, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை பெரியம்மா. நானாக அவகிட்ட பேச போனாலுமே அவள் உங்கள் பெரியம்மாவோட மனசுக்கு காயப்படும், நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவா பெரியம்மா. சத்தியமாக அவள் மனசில் அது அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அன்னபூரணி இருந்துட்டு, சரியா இப்போது நீ என்னதான் சொல்ல வர? நான் எல்லா விஷயத்தையுமே உன் வாழ்க்கை விஷயமாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நானே எடுத்துட்டேன். ஏன்னா நான் எடுக்கிற முடிவு எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி
நான் எடுக்கிற முடிவு வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு தோணுது அப்படின்னா, இனிமேல் உங்கள் வாழ்க்கை விஷயத்தில் நான் முடிவு எடுக்க மாட்டேன்யா. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, ஐயோ பெரியம்மா அப்படிலாம் இல்லை பெரியம்மா, என்னுடைய சந்தோஷத்தை விட உங்களோட வார்த்தை தான் பெரியம்மா எனக்கு முக்கியம். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன் பெரியம்மா. இன்றைக்கே என்னை சாக சொன்னீங்க அப்படின்னா கூட நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரியா, எனக்காக நீ சாகவெல்லாம் வேண்டாம். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருயா. உனக்கு அந்த சிந்து தான் முக்கியம் அப்படின்னா நீ அந்த சிந்து கூடவே இருயா. நீ இந்த வீட்டை விட்டு என்னை போக சொன்னால் கூட உனக்காக நான் போயிடுவேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பெரியம்மா ஏன் பெரியம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, வேண்டாம் பெரியம்மா இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா சிவா இங்கே பாரியா, உனக்கு அந்த சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்காயா, என்கிட்ட சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மகா இருந்துட்டு, அக்கா அப்படியெல்லாம் இல்லவே இல்லைக்கா, இந்த சிந்து தான் இப்படியெல்லாம் நாடகம் போட்டு சிவாவோட மனசை மாற்றலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. சிவாவோட மனசில் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணமெல்லாம் துளி கூட இல்லைக்கா. நீங்கள் வேறு என்ன எதுக்காக அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிந்துவை முதல்ல வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைக்கா அப்படின்ற மாதிரி மகா சொல்கிறாங்க. ஸோ இப்போது எங்கள் அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சிந்துவுமே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு அதாவது அவங்க மனசை தைரியப்படுத்திக்கிட்டு ஒரு விஷயம் கேட்க ட்ரை பண்ணுறாங்க நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட. பெரியம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் அப்படின்னா அதை நிறைவேற்றி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னையா எதுவாக இருந்தாலும் சொல்லியா, உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். என்ன ஒன்று, இந்த சிந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லி உன்னை அவமானப்படுத்தி நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சு ஏமாத்திட்டாளேன்றத இப்போ வரைக்குமே என்னால் ஏற்றுக்க முடியலையா. அதான் அது ஒன்று தான் எனக்கு இருக்குது. மற்றபடி உனக்கு என்ன நல்லதுனாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன்யா. உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிவா இருந்துட்டு, சரி நம்ம மனசில் உள்ளதை சொல்லுவோம், பெரியம்மா என்ன முடிவெடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, பெரியம்மா அது வந்து பெரியம்மா சிந்து ரொம்ப ரொம்ப நல்லவ பெரியம்மா. அவள் எப்போவோ என் மனசில் வந்துட்டா. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் எப்போவோ முடிவு எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட வாக்குமே கொடுத்துருக்கேன் பெரியம்மா. நானும் அவளும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிந்து எத்தனையோ இடத்துல எனக்கு நல்லது செஞ்சுருக்கா பெரியம்மா. இன்றைக்கி அவள் இல்லை அதாவது அவள் இல்லாமல் இருந்திருந்தா நான் என்றைக்கோ செத்து போயிருப்பேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உண்மையாகவே பெரியம்மா அவள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை விட்டு எப்போவோ போயிருந்திருப்பேன். தயவு செஞ்சு சிந்து பண்ண நல்லது எல்லாமே மனசில் யோசித்து மனசில் வச்சு ஒரு முடிவு எடுங்க பெரியம்மா. என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா சிந்து கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான். தயவு செஞ்சு சிந்து கூட என்னை சேர்த்து வைங்க பெரியம்மா. அதே சமயம் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா எனக்கு வேண்டாம் பெரியம்மா சிந்து, வேண்டவே வேண்டாம். ஆனால் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் பெரியம்மா. நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள் பெரியம்மா. அதுக்காக நீங்கள் செத்து போகிறேன் அப்படின்னால எதுவும் சொல்லாதீங்க பெரியம்மா. இன்றைக்கி கூட இந்த நிமிஷம் கூட நான் சொல்கிறேன் பெரியம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் அதுக்கு ஓகே தான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் எவ்வளோ நேரம்னாலும் டைம் கொடுக்குறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, அது வந்து சிவா இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் தப்பான ஒரு முடிவு மட்டும் எடுத்துடக்கூடாது. என் வாழ்க்கை விஷயமா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். எனக்கு எல்லாரை விடவும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியம்மா. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் தயவு செஞ்சு நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்க. கண்டிப்பாக நாளைக்கு இதே நேரம் நீங்கள் ஒரு நல்ல முடிவை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் சிந்துவுமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா சிவா ஏதோ புத்திக்கிட்டத்தனமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இந்த சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடாதீங்கக்கா. அது சிவாவோட வாழ்க்கைக்கு சுத்தமாக நல்லதே கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் நிறுத்து மகா, நான் இது விஷயமா நானே முடிவு எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு இது விஷயமா யாருமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே ரூமுக்கு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. சிவா சொல்கிறதுமே ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா சிந்து சிவாவுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கா. அதே சமயம் நிறைய பேருக்கு நல்லதுமே செஞ்சுருக்கா. அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நம்ம சிவா நேராக கோவிலுக்கு தான் போகிறாரு. கோவில்கிட்ட போயிட்டு சாமிக்கிட்ட, சுவாமி நான் என் பெரியம்மா கிட்ட தைரியமாக ஏதோ ஒரு தைரியத்தில் அவங்கக்கிட்ட என் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவங்க எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காமல் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு அவங்க மனசுக்குள்ளே புகுந்து எது கரெக்டு எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்கள் தான்
கடவுளே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சந்தோஷம் எல்லாமே என் சிந்து தான். சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். அந்த ஆசையை நீ கண்டிப்பாக எனக்கு நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் யாருக்குமே எந்த ஒரு கெட்டதும் செஞ்சதே கிடையாது. இது வரைக்குமே எல்லாருக்குமே நல்லது தான் நினச்சிருக்கேன். ஏன் என்னுடைய தொழில் கூட மற்றவங்களுக்கு இலவசமாக கிடைக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நான் டாக்டர் தொழிலவே சூஸ் பண்ணேன். என்னால் நிறைய பேர் பயனடையணும், காசே வாங்காமல் இலவசமாக நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். இதை நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு கூட பக்கத்துணையாக இருக்கணும் கடவுளே அப்படின்ற மாதிரியான சாமிக்கிட்ட நம்ம சிவா வந்து வேண்டிக்கிறாரு. ஸோ நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சிவா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தான் நம்ம அன்னபூர்ணி காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. நல்லா யோசித்து அதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சரியாக மைண்டுக்கு அவங்களுக்கு எட்டலை. ஸோ மறுநாள் ஆகுது. இப்போது நம்ம சிவா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பி போகிறப்போ நம்ம அன்னபூர்ணி, சிவா இங்கே வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம சிவாவுமே வராங்க. உட்காரியா சிவா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான்யா நீ நேற்று என்கிட்ட பேசின விஷயத்த எல்லாத்தையுமே நான் யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன்யா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு, அக்கா என்னக்கா முடிவு எடுத்திருக்கீங்க, அந்த சிந்துவை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திடலாண்ணா, இங்கே பாரு மகா இது விஷயமா நீ எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மகாவுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. மகாவுக்கு ஒரு பக்கம் படன்னு இருக்குது. எங்கடா சிந்துவை ஒரு அதாவது நிரந்தரமாக இதே வீட்டில் இருக்க வச்சுருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு மாதிரி பயங்கர டென்ஷனாகவே இருக்கிறாங்க. இப்போது நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, ஐஷு நீ போயிட்டு சிந்துவை கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே இது ஐஷு வந்து பயங்கரமாக அதாவது யோசிக்கிறாங்க. என்ன ஐஷு எதுக்காக நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, நான் சிந்துவை கூட்டிகிட்டு வரதான்னு சொன்னேன். சரிங்க பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கூட்டிகிட்டு வரதுக்காக இங்கே ஐஷு வந்து போகிறாங்க. ஸோ இங்கே மகாவுக்கு பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. அக்கா எதுக்காகக்கா இந்த சிந்துவெல்லாம், நீங்கள் சிவா கிட்ட தானே முக்கியமான விஷயம் பேசுகிறேன்னு சொன்னீங்க, சிவா கிட்ட பேசுங்க, அந்த சிந்து என்ன பெரிய இவளா, அவள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசுகிறோமா என்ன அப்படின்னு சொல்லவும், மகா கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிந்துவுமே வந்துடுறாங்க. அத்தை நீங்கள் கூப்பிட்டதா ஐசு சொன்னாங்க, எதுக்காக அத்தை என்னை கூப்பிட்டீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மகா இருந்துட்டு, ஆமாம் இவ பெரிய இவ தப்பு பண்ணால் மட்டும்தான் இங்கே வருவா, நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தானே, நீ ரொம்ப உத்தமையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசவும். ஸோ இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன், உனக்கு என்ன ஏதாவது ரெக்கார்டாவது பண்ணி அமைதியாருன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருட்டுமா, அப்பயாவது அமைதியாக இருக்கியான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மகாவுக்கு புகை வந்துடுது, அதாவது முகத்தில் கறி பூசின மாதிரி இருக்குது. சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா இங்கே பாரியா உன் வாழ்க்கை விஷயமா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான்யா, சிந்து எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கா, ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் உன்னையும் சிந்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். உன் மனசு நிறைய சிந்து தான் இருக்கா, அப்படி இருந்துமே என்னுடைய பேச்சை கேட்கணும், என்னுடைய வார்த்தையை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சிருக்கியா, அது போதும் ஏன் இந்த பெரியம்மாவுக்கு. சரியா, நீயும் சிந்துவும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். என்ன ஒன்றுனா, சிந்துவால் இனிமேல் இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இனிமே அதாவது பொய் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து ஓடி வந்து அன்னபூர்ணி காலில் விழுந்து, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், இனி இதுக்கப்புறம் உங்ககிட்ட யார்கிட்டையுமே நான் பொய் சொல்ல மாட்டேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன், எனக்கு இது போதும் அத்தை, என்னை நீங்கள் மன்னிச்சிட்டீங்கல்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா சிந்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கய்யா, வீட்டில் நான் தடபுடலாக சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம சிந்துவும் சிவாவும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே கோவிலுக்கு தான் போகிறாங்க. இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு மகா கிட்ட, மகா சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணு, சிவாவுக்கும் சிந்துவுக்கும் பிடிச்ச ஐட்டமாக எல்லாமே இன்றைக்கி வெரைட்டியாக சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், அக்கா என்னக்கா இதெல்லாம், நீங்கள் எடுத்த முடிவில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை,
போய் அந்த சிந்துவை திரும்பவும் நம்ம வீட்டு மருமகளை ஆக்கிட்டீங்களேக்கா, எப்படியாவது அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த கேடு கட்டவளை திரும்பவும் இந்த வீட்டோட மருமகளை ஆக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்படியே தடபுடலாக விருந்து சாப்பாடு வேற. இங்கே பாருங்கக்கா, சத்தியமாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்துங்கக்கா. அவள் எதுக்காக இந்த வீட்டில், அவள் கொடூரக்காரி. அவள் இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு யாருக்குமே நல்லதே கிடையாதுக்கா. நீங்கள் இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவை எடுத்துட்டீங்க. என்னமோ சிவாவை நீங்கள் தான் பெற்று எடுத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணியை பார்த்து மகா வந்து என்னென்னமோ கேட்குறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு போதும் நிறுத்து மகா, எனக்கு அதாவது நான் என்ன முடிவு இருந்தாலும் அது சிவாவுக்கு சந்தோஷமாக இருக்குதா, அது மட்டும்தான் எனக்கு தேவை. இப்போதைக்கு சிந்து எதுவுமே தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே சமயம் சிந்துவால் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வீட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதோட வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். சிந்து ரொம்பவே கொடுமையாக அனுபவிப்பா இந்த வீட்டில். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கொடுக்குற தண்டனை என்ன அப்படின்னா, நிரந்தரமாக அந்த வீட்டை விட்டு போக வேண்டிய சுச்சுவேஷனை நான் கொண்டு வருவேன். தேவையில்லாமல் இப்போ எதுவும் பேசாத. சிவாவோட மனசு சந்தோஷமாக இருக்கணும். சிவா சந்தோஷமாக அவன் வாழ்க்கை வாழணும். அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி என்ன நடக்குதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? இப்போதைக்கு சிந்து நம்ம வீட்டில் தான் இருப்பாள், சிவா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி சிவாவுக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்தாச்சு. எப்படியாவது சிந்துவை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த மகா வந்து நினைப்பாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.